டாக்டர் சொக்கலிங்கம் கார்டியாலஜிஸ்ட், மீனாவடி அங்கிள். இப்போ 82 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் ஒரு மாத்திரையும் சாப்பிட்டதில்லை. சூப்பர் மாமா. இதை கேட்குறவங்க அனைவரும் மாத்திரை நிறுத்திடாதீங்க, மாத்திரை சாப்பிடாத இருக்க வேணும்னா இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் இருக்கின்றது. உங்க மகிழ்ச்சியே அத்தை தான். ஆமா, அது சந்தேகமே கிடையாது. ஸோ ஒரு கேள்வி, கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு எது மகிழ்ச்சியாக இருக்கும்? மீனா, நீ கெஸ் பண்ண முடியுமா? மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்து வாழ்ந்தால் இதயமில்லை எவ்வளமில்லை எல்லா உறுப்புகளும் ஒரு வருடம் கடந்து இயங்கப்படும். ஸோ இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று மகிழ்ச்சி. அதுதான் அடிக்கடி சொல்கிறோமா, உயிரினும் தெய்வம் உடலினும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதுதான் ஆலய வழிபாடு வந்தது. அந்த ஊவை 3ஆக பிரித்து உணர்வு, உணவு, உடற்பயிற்சி, அது 3 மந்திரங்களாக உலக மக்கள் 60 வருடமாக சொல்லிட்டுன்னா தெரியுமா? எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, 3 மந்திரங்களை இதை கேட்கின்ற நேயர்களோ உறவினர்களை கடைப்பிடித்தால் 100 வருடம் கடந்து வாழ முடியும். இந்த 3 மந்திரங்களுக்கு நீ ஒரு பைசா செலவிக்க வேண்டாம், வேலையும் சாப்பிட வேண்டாம், வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிட வேண்டும். உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் கூடாது, தூக்கம் இன்றியமையாது, உடற்பயிற்சி இன்றியமையாது. அதை எல்லாரும் சொல்கிறது, ப்ளீஸ் அவாய்ட் ஹரி ஒரி கரி டு கெட் பரீட் என்று சொல்லுகின்றேன். ஏன்னா வாழ்க்கை என்பது ரசித்து வாழ வேண்டும். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை. என்று இன்று வாழும் பொழுது உங்களை எந்த சக்தியும் அளிக்க முடியாது. என் உறவினர் அனைவரும் உறவினர்களாக வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.